குட் ஆஃப்டர்நூன் கைஸ். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பேக் மசில் ஒர்க் அவுட் பண்ண போறோம். அது சேம் லெஜண்ட் கூட தான். அவர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, பேக் மசில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து புல்அப்ஸ் பண்ணி ஆகணும். மூணு செட்டு 15 கவுண்ட் வந்து சீரியஸா சொல்லிட்டாரு அவரு. அவரோட ஒர்க் ஸ்டைல் எது இம்பார்ட்டன்ட் பார்ப்பாருனாக்கா ஃபர்ஸ்ட் லெக் ஒர்க் அவுட் தான் பார்ப்பாரு. அண்ட் தென் செகண்ட் லேட் ஒர்க் அவுட் தான். அவங்க டீம் இருப்பாங்க, ஒரு செட் இருக்காங்க. ஃபுல்லா அவங்க லேட்லாம் பார்த்தோம்னாக்க பயங்கரமா இருக்கும், ஜைஜான்டிக்கா இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய். ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம பேக் மசில் ட்ரெயின் பண்ண போகிறோம். பேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஃபிட்னஸ் விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் மசில் அண்ட் தை மசில். நம்ம அந்த பேக் மசிலை தான் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். வாங்க போவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக நம்ம வந்து லேட் புல் டவுன் பண்ணுவோம். ஒயிட் கிரிப் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து இந்த சைட்ல பிடிக்கணுமா இல்லை ஃபுல்லா பிடிக்கும்? ஓகே ஓகே, இங்கேருந்து இது ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் பின்னால் வாங்க. பாடி ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக மேக்ஸிமம் எவ்வளோ இறக்க முடியும் டவுன் பண்ணுங்கள். ஸ்லோ, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுங்கள். சர்விக்கல் ஸ்குவீஸ் பண்ணுங்கள். கீழே வரப்போ மேலே போகிறப்போ நெகட்டிவ் ரெப்பில் ஸ்லோ பண்ணுங்கள். பார்த்தீங்க, இந்த ஃபார்வர்டு இந்த பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபுல்லாக மாற்றக்கூடாது. இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் தான் இருக்கணும். ஓகே, ஸ்குவீஸ் பண்ணுங்கள், இப்படியே ரிலீஸ் பண்ணுறங்க. இது இப்போ மசில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு வந்து நல்லா வந்து பேக் மசிலில் விழும். ஸோ நம்மளுக்கு க்ரோத் நல்லா கிடைக்கும். ஓகே ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வெயிட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஒரே செட்டில் பண்ண தேவையில்ல, ஒவ்வொரு செட்டாக. ஓகே, குட் குட். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது நல்லாவே இருக்கும். ஒர்க் அவுட்லாம். தேர்ட் ஒன் வந்து நம்ம லேட் புல் டவுன் மிஷின்லேயே ரிவர்ஸ் கிரிப்பில் புல் டவுன் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இந்த ஒயிட் கிரிப்பில் வச்சு ஓகே பண்ணலாம். ஓகே ஓகே குட். நல்லா ஸ்குவீஸ் பண்ணுங்க. குட். ஸ்லோவாக பண்ணுங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதர்வைஸ் சேம் வெயிட்லேயே போடுங்க. ஓகே, குட் குட். ஃபோர்த் ஒன் செஸ்ட் சப்போர்ட்டட் ரோவர் பண்ண போகிறோம். நம்ம வந்து க்ளோஸ் கிரிப் பண்ண போகிறோம். ஆமாம், உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகே, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கரெக்டாக பண்ணணும். கொஞ்சம் செஸ்ட் மட்டும் அப் பண்ணிக்கங்க. ஒரு டென்ஷன் லோயர் பேக்கில் போதா? வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கோ? இல்லை, இது கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? அடுத்த வாட்டி ஆட் பண்ணுவீங்களா, ஆட் பண்ண மாட்டீங்களா? ஆட் பண்ணி. சாரி. 5th கிளாஸ் ரிவர்ஸ் கிரிப்பில் பார்பல் ரோவிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ லோ வெயிட்டு தான் இப்போ வந்து அதை எடுத்திருக்கோம் நம்ம. ஓகே, லோ வெயிட்டில் நம்ம அப்பர் பாடி இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே, வெயிட் இன்னும் நம்ம ஆட் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணுறோம். நம்மளோட ஓவர் வெயிட்டாக இருக்குதுன்னா நம்ம இந்த பொசிஷனில் பண்ணுறது நல்லது. ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு நார்மல் வெயிட் இருக்குதுன்றதுனால அப்பர் பாடி ஆகட்டும் ஓரளவுக்கு பெண்ட் பண்ண போகும். கொஞ்சம் ஈஸி. குட். ஸ்லோ. நெகட்டிவ் ரெப்பில் மட்டும் நம்ம ஸ்லோவாக போகணும் எப்போவுமே. ஓகே, ஏன்னா அதுதான் வந்து லோடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். குட் 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 குட். நைஸ். ஃபைனல் கிளாஸாக வந்து நம்ம ஸ்டிஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? கொஞ்சம் பேக்கில் வாங்க. அப்பர் பாடி நல்லா பெண்ட் பண்ணுங்க. ஓகே குட். அவ்வளோதான். குட். நல்லா இது பெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக பண்ணுங்க. ஓகே, ஃபுல் பெண்ட். குட். இது நல்லா வந்து லோயர் பேக்கில் நல்லா ட்ரைன் ஆகும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்களே அதானே? பேக்ல ட்ரீ வந்து இங்கே லோயர் பேக் லம்பார் கிட்ட இருக்கும். ஓஹோ. நம்ம இது வந்து இந்த சைடு மசில் லேட்லரில். ஓகே, லோயர் பேக்கில் சைடு மசில் இருக்கும், அந்த மசில் ட்ரைன் ஆகும். பேக் மசில் வந்து நம்ம ட்ரைன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்லீப்பு, ஃபுட்டு, ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும்,
நம்ம அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம நியூட்ரிஷன் லெவல் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மசில் க்ரோத் ஆகும், நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே. வீடியோ பார்க்குற நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். வெறும் ஒர்க் அவுட் மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஷோல்டர் தான். ஷோல்டர் ஒர்க் அவுட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை மீட் பண்ணலாம். டேக் கேர். பாய். பாய்.